விரக்தியின் வெளிப்பாடு. பொதுவாகவே பலரும் விரக்தியிலும் வெறுப்பிலும் இருப்பவர்கள். அதிலும் முதியோர்கள் வாழ்வில் சலிப்புடனும் வெறுப்புடனுமா இருப்பார்கள். வயது ஏற ஏற எதிலும் ஒரு பிடிப்போ பற்றோ இருக்காது. எப்போதும் தனித்து இருக்கவே விரும்புவார்களதிலும் ஒரு பற்றின் மையம் நிகழ்காலத்தில் நம்பிக்கை அன்றும் இருப்பார்கள். வாழும் காலத்தில் தமக்குள்ள கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். நாம் வாழும் காலத்தை பயனுள்ளதாகவும் தனக்கும் பிறருக்கு உபயோகமாக இருக்குமாறும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் மட்டும் எல்லா காலங்களிலும் வாழப்போவதாக எண்ணிக் கொண்டு அடுத்தவர்களை அழைக்கும் அளவுக்கு தீமை செய்கிறார்கள். கருவறையில் இருக்கும் போதே கல்லறை தீர்மானிக்கப்படுகிறது. சுத்தப்படி இருக்க வாழும் காலத்தில் நல்லவராக வாழலாமே. நேரம் பொன் போன்றது. நம்மால் சம்பாதிக்க முடியாதது நேரம் ஒன்றுதான். கடந்து போன நேரத்தை திரும்ப பெற முடியாது. காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கப் போகும் வரை வேலைகளை திட்டமிட்டு செய்ய விரக்தியை பற்றி நினைக்கவே நேரம் இருக்காது. எனவே சிறியவர் பெரியவர் என்றில்லாமல் நேரத்தை உபயோகியாக இருக்கும்படி திட்டமிட்டு விரக்தியை விட்டொழித்து சந்தோஷத்தை எதிர்கொண்டு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.